ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, நம்ம இந்தியன் பாலிட்டில இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற டாபிக்ல ரொம்ப முக்கியமான டாபிக் ஷெட்யூல்ஸ் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதாவது அட்டவணைகள் தமிழ்ல சொல்லணும்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்க ஷெட்யூல்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து ஆர்டிகல்ஸ் இம்பார்ட்டன்ட்டோ, அதே மாரி பார்ட்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பார்ட்ஸ் எப்படி இம்பார்ட்டன்ட்டோ, அதே மாரி ஷெட்யூல்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபர்ஸ்ட்டு ஷெட்யூல்ஸ் வரும். அப்புறமா பார்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து ஆர்டிகல்ஸ் படிப்பாங்க. ஸோ, இப்படி தான் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இந்த ஷெட்யூல்ஸ் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன பத்தி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். இந்த வீடியோல வந்து நான் 2 விதமா கொண்டு போயிருப்பேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, நார்மலா என்ன ஷெட்யூல், அது எதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளா கொண்டு போயிருப்பேன். அடுத்தது இதே வீடியோல நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, கம்ப்ளீட் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் குடுத்திருப்பேன். ஒவ்வொரு ஷெட்யூலும் எத பத்தி, அந்த ஷெட்யூலுக்கு உண்டான ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றத பத்தியும் நான் கொண்டு போயிருப்பேன். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்குறவங்க ஜஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப்க்கு எனக்கு ஓகே அப்படின்ற ஃபர்ஸ்ட் பார்ட் இன் த சென்ஸ் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல அப்ஜெக்டிவ் டைப்க்கு ஓகே அப்படின்னா, அ நீங்க பார்க்கலாம். இல்ல நான் வந்து ஒரு குரூப் 2, குரூப் 2A மெயின்ஸு அ அது மாரி ப்ரிப்பேர் பண்றேன். இல்ல நான் குரூப் 1 மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்றேன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஷெட்யூல்ஸ வந்து நீங்க மறக்கவே மாட்டீங்க. அந்த மாரி ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஜென் சேனல வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல்ஸு பார்ட்ஸுக்கும் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ போடப் போறோம். அதே மாரி ஆர்டிகல்ஸ்க்கு 1-50 அந்த ஆர்டிகல் சீரிஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்துட்டுருக்கோம். 1-50 போட்டிருக்கோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. அந்த வீடியோவும் நான் இந்த வீடியோல பின் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதும்போது எத்தன ஷெட்யூல் இருந்ததுன்னா, 8 ஷெட்யூல்ஸ் தான் இருந்தது. 8 ஷெட்யூல்ஸ் தான் இருந்தது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, 12 ஷெட்யூல்ஸா இப்போ வரைக்கும் இருக்கு. ஸோ, அட் பிரசன்ட் பார்த்தீங்கன்னா 12 ஷெட்யூல்ஸ் இருக்கு. அந்த 12மே வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோவுமே பைலிங்குவல் தான். இங்கிலீஷும் இருக்கும், தமிழும் இருக்கும். வித் ரியல் எக்ஸாம்பிள்ஸ். என்ன நம்ம கண்ட்ரில நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்னன்னா, ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல நேம் அண்ட் டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆல் 28 ஸ்டேட்ஸ். அட் பிரசன்ட் இப்ப நம்ம 2025ல இருக்கோம். இப்ப நம்ம இந்தியால 28 ஸ்டேட்ஸ் இருக்கு. 8 யூனியன் டெரிட்டரீஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர். அத சேர்த்து நமக்கு 8 யூனியன் டெரிட்டரீஸ் இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப ரீசென்ட்டா 2014ல வந்து பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ்ல இருந்து தெலுங்கானா வந்து பைஃப்யூரிகேட் பண்ணோம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கீழ தான் வந்து கொண்டு போயிருக்காங்க. சரிங்களா? 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்களின் பெயரும், எல்லையும் இதில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 28 ஸ்டேட்ஸ், 8 யூனியன் டெரிட்டரீஸோட நேமு, அதனோட பவுண்டரீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் 2014ல தெலுங்கானா புதிய மாநிலமாக 1வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 1வது அட்டவணை. சரிங்களா? அடுத்து செகண்ட் ஷெட்யூல் எத பத்தி பேசும்னா, சாலரீஸ் அண்ட் அலவன்சஸ் இத பத்தி பேசும். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து நேம் அண்ட் பவுண்டரீஸ். செகண்ட் ஷெட்யூல் வந்து சாலரி அண்ட் அலவன்சஸ். சாலரி பார்த்தீங்கன்னா, யாரோட சாலரீஸ் பத்தி பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்டோட சாலரி, கவர்னர்ஸோட சாலரி, ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் இவங்களோட சாலரீஸ். தென் எம்பி, எம்எல்ஏ அடுத்து ஆடிட்டர் ஜெனரல், காம்ப்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல் இவங்களது பத்தினோட சாலரி. சாலரி ஆஃப் பிரசிடென்ட் இஸ் டிசைடட் பேஸ்ட் ஆன் திஸ் ஷெட்யூல். இந்த 2வது ஷெட்யூல வச்சு தான் அவங்களோட சாலரி குடியரசுத் தலைவர், ஆளுநர், நீதிபதிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் ஆகியோரின் சம்பளம் மற்றும் சலுகைகள், சாலரி மட்டும் இல்லாம அவங்களுக்கு உண்டான அலவன்ஸ், அதே மாரி அவங்களுக்கு உண்டான பிரிவிலேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி இந்த 2வது அட்டவணையில தான் வந்து இதன அடிப்படையா கொண்டு தான் வந்து நிர்ணயம் செய்வாங்க. செகண்ட் வந்து சாலரீஸ் அண்ட் அலவன்சஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஷெட்யூல் 3. ஷெட்யூல் 3 வந்து பார்த்தீங்கன்னா, ஓத்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அ யார் வந்து ஓத் அண்ட் அஃபர்மேஷன் வந்து யார் டேக்கன் பண்ணுவாங்கன்னா, பை மினிஸ்டர்ஸ், எம்பிஸ், தென் ஜட்ஜஸ். இவங்க பதவி பிரமாணங்கள், அதாவது மத்திய மற்றும் மாநில அமைச்சர்கள், எம்பிக்கள், நீதிபதிகள் ஆகியோர் ஏற்படுத்தும் சத்தியமொழிகள். சரிங்களா? அதாவது ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.
பாராளுமன்ற உறுப்பினர் பதவியேற்கும்போது 3வது அட்டவணையின்படி சத்தியம் செய்ய வேண்டும். அதாவது பதவி ஏற்கறதுக்கு முன்னாடி இவங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஓத்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் வந்து எடுத்துக்கணும். யாரு? எம்பி, ஜட்ஜஸ், மினிஸ்டர்ஸ் சரிங்களா? இதுல ஒரு எக்செப்ஷன் இருக்கு. என்னன்னா, இந்த ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ல பிரசிடென்ட்டும் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் வரமாட்டாங்க. இவங்கள தவிர எக்ஸெப்ட் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் மத்தவங்களுக்கெல்லாம் மினிஸ்டர்ஸ்க்கு, எம்பிஸ்க்கு, ஜட்ஜஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஓத்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் இந்த சத்திய பிரமாணம் எடுக்கிறது பத்தி வரும். அத பத்தி பேசுறது வந்து ஷெட்யூல் 3. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் 4. ஷெட்யூல் 4 என்னன்னா, ராஜ்யசபால அதாவது மாநிலங்களவையில சீட் அலோகேஷன் பத்தி பேசும். அதாவது இப்ப தமிழ்நாடுன்ற மாநிலத்துக்கு வந்து நம்மளுக்கு ராஜ்யசபால எத்தன சீட் இருக்கு? 18 சீட்ஸ் இருக்கு. இந்த சீட்ஸ் எதன் அடிப்படையில இருக்குன்னா, பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு பாப்புலேஷன் இருக்கும். அந்த பாப்புலேஷனுக்கு அடிப்படையில அந்த ஸ்டேட்டுக்கு உண்டான ராஜ்யசபா சீட்ஸ் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அலோகேஷன் நம்பர் ஆஃப் ராஜ்யசபா சீட்ஸ் டூ ஈச் ஸ்டேட் சரிங்களா? அதான் தமிழ்நாடு ஹேஸ் 18 சீட்ஸ் இன் ராஜ்யசபா ஆஸ் பர் திஸ் ஷெட்யூல் சரிங்களா? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ராஜ்யசபா இடங்கள் ஒதுக்கும் அட்டவணை தான் வந்து 4வது அட்டவணை. அதே மாரி தமிழ்நாட்டுக்கு 18 ராஜ்யசபா இடங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது ஷெட்யூல் 5. ஷெட்யூல் 5 வந்து எத பத்தி பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் 5 வந்து பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ட்ரைப்ஸ் மெயின்லேண்ட்னா நான் அது என்னன்னு உங்களுக்கு கிளியரா சொல்றேன். கவர்ன்ஸ் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ட்ரைப்ஸ் நாட் எனி இந்தியான்னா நார்த் ஈஸ்ட் இந்தியா. நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ தவிர மத்த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அண்ட் ஷெட்யூல்டு கேஸ்ட் பீப்பிள்ஸ பத்தி பேசும். திட்டமிடப்பட்ட பழங்குடியினர் அப்புறம் அவங்களுக்கு உண்டான பகுதிகள் நிர்வாகம். இது யாரு தவறுனா, வடகிழக்கு மாநிலங்கள் அல்லாதவை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இதுல வந்து ம் ஜார்க்கண்ட் மாநிலத்துல வந்து சந்தால் பழங்குடியினர் வந்து எக்ஸாம்பிளா சொல்றாங்க. ஜார்க்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் ரீஜியன்ல வராது. ஸோ, நார்த் ஈஸ்ட் ரீஜியன்ல யார் யார் வராங்க அப்படின்றத நம்ம அடுத்த ஷெட்யூல்ல வரும். அவங்களுக்குன்னு அடுத்த ஷெட்யூல் தனியா எழுதியிருப்பாங்க. ஸோ, அத பத்தி பார்க்கலாம். 6த் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற ட்ரைப்ஸுக்கு மட்டும் தனியா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு மட்டும் தனியா எழுதியிருப்பாங்க. ப்ரொவைட்ஸ் ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் ஃபார் ட்ரைபல் ஏரியாஸ் இன் அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா. அஸ்ஸாம் AMMT. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஏடிஎம்னு கூட வச்சுக்கலாம். ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இத ஏடிஎம்னா ஏ வந்து அஸ்ஸாமு, டி வந்து திரிபுரா, எம் வந்து மிசோரம் அண்ட் மேகாலயா. இதுல 1 வராது. தெரியாம என்ன போட்றாதீங்க, மணிப்பூர் போடாதீங்க. மணிப்பூர் இதுல கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேகாலயாவும், மிசோரம் இவங்களுக்குன்னு தனியா வந்து என்னது ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பேசுறது தான் வந்து 6த் ஷெட்யூலு. காசி ஹில்ஸ் அட்டானமஸ் கவுன்சில் இன் மேகாலயா. ஸோ மேகாலயால இருக்கிறத பத்தி சொல்லும். இதுதான் வந்து ஷெட்யூல் 6 சரிங்களா? அடுத்து ஷெட்யூல் 7. ஷெட்யூல் 7 என்னன்னா, அதிகார பகிர்வு. யாருக்கு இடையேயான அதிகார பகிர்வு? மாநிலங்கள் மற்றும் மத்திய இடையேயான அதிகார பகிர்வு. மத்திய மாநிலங்கள் இவங்களுக்கு உண்டான இவங்களுக்குன்னு தனியா ஸ்டேட்ஸ் யூனியன், ஸ்டேட்ஸ், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். டிஃபைன்ஸ் தி சப்ஜெக்ட்ஸ் அண்டர். இவங்க இப்ப வந்து யூனியன்னா அவங்க எந்த துறைகள்ல அவங்க சட்டம் இயற்றலாம். ஸ்டேட்னா அவங்க எந்தெந்த துறையில சட்டத்தை இயற்றலாம். கன்கரண்ட் லிஸ்ட்னா யூனியன் அண்ட் ஸ்டேட் 2 பேரும் சேர்ந்து சட்டத்தை இயற்றலாம். அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒரு துறையில சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னா, அதுல முரண்பாடு ஏற்படும்போது யாருக்கு வந்து ம் யாருக்கு வந்து சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அதிகமா உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து சென்டருக்கு தான் வந்து அதிகமா உள்ளது. எக்ஸாம்பிள் எஜுகேஷன் எடுத்துக்கோங்க. எஜுகேஷன்ல இப்போ ஒரு விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ஸ்டேட்டுக்கு முரண்பாடு இருக்கு. பட் சென்டருக்கு வந்து அது ஓகே அப்படின்னா, சென்டர் என்ன சொல்றாங்களோ அதுதான் சட்டமாகும். எக்ஸாம்பிள் என்னது? நீட். இப்ப நீட் மசோதா நிறைவேத்துனாங்க பார்த்தீங்களா? எஜுகேஷன் இஸ் இன் கன்கரண்ட் லிஸ்ட். இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டா பார்க்கும்போது, அதையும் நம்ம இந்த வீடியோலயே பார்ப்போம். அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். கல்வி வந்து இரட்டை பட்டியல், அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்ல உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து மத்திய, மாநிலம் இருவருமே சட்டம் இயற்றலாம். அதுல வந்து 2 பேருக்கும் முரண்பாடு ஏற்படும்போது யாரு வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு தான் வின் பண்ணுவாங்க. அடுத்து 8த் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் லாங்குவேஜ். அஃபிஷியல் லாங்குவேஜ்னா என்ன?
22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இப்போ நம்ம இந்தியால இருக்கு. அது என்னன்னு தமிழ், ஹிந்தி, தெலுங்கு இது எல்லாமே. இப்போ புதுசா வந்து சேர்த்திருக்காங்க. 2003ல சேர்த்தாங்க. போடோ, சந்தாலி அண்ட் மைதிலி இத வந்து சேர்த்தாங்க. இந்தியாவின் 22 அரசாங்க அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை கொண்ட அட்டவணை கொண்டுள்ளது. அப்புறம் வந்து இந்தியால 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு. 2003ல பார்த்தீங்கன்னா, இந்த போடோ, சந்தாலி, மைத்திலி மொழிகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இது வந்து 8த் ஷெட்யூல் வந்து எத பத்தி பேசுதுன்னா, அஃபிஷியல் லாங்குவேஜஸ பத்தி பேசுறாங்க 8த் ஷெட்யூல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, 9த் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் புரொடெக்டட் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ. அதாவது நீதிமன்றம் சவால் செய்ய முடியாத வகையில் சில சட்டங்களை பாதுகாக்கும் ஷெட்யூல் தான் வந்து 9த் ஷெட்யூல். அதாவது இட் கன்டெய்ன்ஸ் லா மோஸ்ட்லி இதுல என்னென்ன இருக்குன்னா, லேண்ட் ரிஃபார்ம்ஸு அத என்ன பண்ண முடியாதுன்னா, கோர்ட்ல வந்து அந்த விஷயம் அந்த கோர்ட்டால அத வந்து ரிவ்யூ பண்ண முடியாது. இப்ப நீங்க ஒரு சட்டத்த இயற்றி, அத கொண்டு போய் ஷெட்யூல் 9ல கொண்டு போய் வச்சுட்டாங்க அப்டின்னா, கோர்ட்டால வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கோர்ட்டால வந்து அத ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பண்ண முடியாது. இப்ப வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியும்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க. ஸோ, தமிழ்நாடு லேண்ட் சீலிங் ஆக்ட் வாஸ் ஆடட் இன் திஸ் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து 10த் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி டிஃபெக்ஷன் லா தமிழ்ல வந்து கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து அவங்க மாறிட்டாங்க அப்படின்னா, அவங்கள வந்து என்ன பண்ணிருவாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிருவாங்க ஆஃப் தி எலக்டட் மெம்பர்ஸ் ஃபார் ஸ்விட்சிங் பார்ட்டி. கர்நாடகா எம்.எல்.ஏ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2019ல வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க இந்த ஷெட்யூல் மூலியமா. ஷெட்யூல் 10 வந்து கட்சி தாவல் தடை சட்டம். தேர்தலில் வென்ற உறுப்பினர்கள் கட்சி மாற்றம் செய்தால் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். 2019ல கர்நாடகா எம்.எல்.ஏ தகுதி நீக்கம் செய்யப்பட்டு இத இத வந்து எக்ஸாம்பிளா குடுத்திருக்காங்க. ஸோ, இது வந்து 10த் ஷெட்யூலு. அடுத்து 11த் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்துக்கு உண்டான பவர்ஸ். பஞ்சாயத்து அதாவது நம்ம 8 ஷெட்யூல்ஸ் தான் பார்த்தோம். இதெல்லாம் இப்ப ரீசென்ட்டா ஆட் ஆனது. இது டீட்டெயில் லிஸ்ட்ல நம்ம பார்ப்போம். பஞ்சாயத்து பவர் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 29 சப்ஜெக்ட்ஸ் வந்து பஞ்சாயத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார் ரூலிங் கவர்னன்ஸ் பை பஞ்சாயத்து. இதுல என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சானிடேஷன், ஸ்ட்ரீட் லைட்ஸ் இன் வில்லேஜ் ஹேண்டில்ட் பை பஞ்சாயத்து. ஸோ, பஞ்சாயத்துக்குன்னு தனியா கொண்டு வந்தது தான் இந்த 11த் ஷெட்யூல். ஓகேங்களா? இந்த 11த் ஷெட்யூலு. அடுத்து முனிசிபாலிட்டிக்குன்னு கொண்டு வந்தது தான் இந்த 12த் ஷெட்யூல். இந்த 12த் ஷெட்யூல் எத பத்தி பேசும்னா, முனிசிபாலிட்டி பத்தி பேசும். அங்க எப்படி 29 இருந்ததோ, இங்க 18 ஃபங்ஷன்ஸ் இருக்கும் முனிசிபாலிட்டி கீழ. அர்பன் கவர்னன்ஸு. இதுல பார்த்தீங்கன்னா, வாட்டர் சப்ளை, டவுன் பிளானிங் பை சிட்டி கார்ப்பரேஷன்ஸ் இது எல்லாமே வந்து குடிநீர் வழங்குதல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நகர அமைப்பு திட்டம். இத பத்திலாம் வந்து இதனோட செயல்பாடுகள்லாம் பத்தி 12த் ஷெட்யூல்ல பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து இப்போ வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவர் வியூ. ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ. இப்ப நம்ம கிளியரா டீட்டெயில்டா ஒவ்வொரு ஷெட்யூல் பத்தியும் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இங்க எக்ஸாம்பிள் அதாவது நான் ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் எக்ஸாம்பிள். இப்போ ஃபர்ஸ்ட் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், நேம் அண்ட் இட்ஸ் பவுண்டரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. அடுத்து சாலரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் சேலரி. அடுத்து ஓத் அண்ட் அஃபர்மேஷன் ஷெட்யூல் 3க்கு இது. அடுத்து ராஜ்யசபா சீட் அலோகேஷனுக்கு தமிழ்நாடு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 5த் சந்தால் ட்ரைப் அதாவது நார்த் ஈஸ்ட் ரீஜன் இல்லாம இருக்க ட்ரைப்ஸ பத்தி பேசுறது வந்து 5த் ஷெட்யூலு. அடுத்து 6த் ஷெட்யூல் வந்து நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல யார் யார் அசாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா இவங்கள பத்தி மட்டும் பேசுறது வந்து 6த் ஷெட்யூலு. அடுத்தது 7த் வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான சட்டம் இயற்றும் அதிகாரம் பத்தி பேசுறது. அடுத்தது 8த் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பத்தி பேசுறது. அடுத்து 9த் பார்த்தீங்கன்னா, அட்டவணை 9ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாத அந்த ஷெட்யூல்ல ஒரு இத நம்ம கொண்டு போய் வச்சுட்டோம்னா, அத என்ன பண்ண முடியாது? ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாத அ விஷயங்கள கொண்டு போய் 9த் ஷெட்யூல் வைப்போம். அடுத்து 10த் பார்த்தீங்கன்னா, பார்ட்டி டிஃபெக்ஷன், ஆன்டி டிஃபெக்ஷன் லா பார்த்தோம். கட்சி தாவல் தடை சட்டம் பார்த்தோம். 11த் பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து பார்த்தோம். எக்ஸாம்பிள். அடுத்து 12த் அர்பன் பிளானிங் வந்து எதுக்குள்ள முனிசிபாலிட்டிக்குள்ள வந்து பார்த்தோம். இது வந்து ஜஸ்ட் அன் ஓவர்வியூ. இப்போ நம்ம கம்ப்ளீட்டா ஒவ்வொரு ஷெட்யூல் பத்தியும் தெளிவா, நிதானமா, பொறுமையா பார்க்கலாம். நீங்க டைம் எடுத்து இந்த வீடியோவ பொறுமையா பாருங்க. ஸோ, நீங்க ஷெட்யூல்ஸ பத்தி கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. மெயின்ஸுக்காகட்டும், இன்டர்வியூக்காகட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி. இப்போ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் 1 என்னன்னா, India enumerates the name of all the states and union territories and defines their territorial jurisdiction. இது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணேன்.
இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 1 டூ 4 பத்தி நம்ம இந்த டீட்டெயில்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ல என்னென்ன ஆர்டிகிள்ஸ்லாம் ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் உள்ள வருது, இது என்னென்ன அமெண்ட்மென்ட்ஸ்லாம் வந்து உள்ள வருது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ ஆர்டிக்கிள் 1 டூ 4 வந்து ரிலேட்டட் டூ யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்னு சொல்றோம். இதுல பாருங்க ஆர்டிக்கிள் 1 எத பத்தி பேசுது? இந்தியா தட் இஸ் பாரத் ஷெல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதுதான் நம்மளோட ஆர்டிக்கிள். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஷெட்யூல் 1 இஸ் அட்டாச்ட் டு திஸ் பார்ட் அண்ட் லிஸ்ட் 28 ஸ்டேட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி 28 ஸ்டேட், 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ஷெட்யூல் வந்து எதுக்காக? ஒரு புது ஸ்டேட்ட உருவாக்குறதுக்கு, ஏற்கனவே இருக்கிற ஸ்டேட்டோட பவுண்டரீஸ ஆல்டர் பண்றதுக்கு, இல்லன்னா ஸ்டேட்டோட பேர ரீநேம் பண்றதுக்கு. இதுக்கெல்லாம் வந்து இந்த ஷெட்யூல் யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன். ரியல் டைம் எக்ஸாம்பிள் பாருங்க. 2014ல வந்து என்னன்னா, தெலுங்கானா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆந்திர பிரதேஷ்லேருந்து பிரிச்சிருக்காங்க. அப்ப அது 29 ஸ்டேட்டா இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப நம்மட்ட 28 ஸ்டேட்ஸு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் பண்ண பின்னாடி, ஸோ ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014 இந்த இயர் கண்டிப்பா கேட்பாங்க. எந்த வருஷம் ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. 2014. அடுத்து ஷெட்யூல் 1 வாஸ் அமெண்டட் டு இன்சர்ட் தெலுங்கானா ஆஸ் எ நியூ ஸ்டேட். தெலுங்கானா புது ஸ்டேட்டா மாத்துறதுக்காக நம்ம ஷெட்யூல் வந்து நம்ம என்ன பண்றோம்? அமெண்ட்மென்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல. ஸோ தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014. அடுத்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். இது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2019. கொஸ்டின் கேட்கலாம். 2014, 2019 மேட்ச் த ஃபாலோயிங்ல கொஸ்டின் வரும். 2019ல பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். இதுல ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து நம்ம தனி யூனியன் டெரிட்டரியாவும் வித் லெஜிஸ்லேச்சர் கொண்டு வந்துட்டோம். அடுத்து லடாக் வந்து தனியா பிரிச்சிருக்கோம். சரிங்களா? அது ஒரு யூனியன் டெரிட்டரியா நம்ம பிரிச்சிருக்கோம். பைஃபரிகேஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வாஸ் கன்சிடர்ட் இன்டு டூ யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு. இதுலயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஷெட்யூல் 1 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இப்ப ரீசென்ட்டா நடந்திருக்கு. 2020ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னா தாதர் அண்ட் நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ இதையும் என்ன பண்ணியிருக்காங்க? மெர்ஜ்ட் இன்டு சிங்கிள் யூனியன் டெரிட்டரி. ஒரே யூனியன் டெரிட்டரியா இது 2யும் என்ன பண்ணியிருக்காங்க? கிளப் பண்ணியிருக்காங்க. தாதர் அண்ட் நாகர் ஹவேலி அண்ட் டாமன் அண்ட் டையூ இது வந்து சிங்கிளா எப்ப எந்த வருஷம்னா 2020ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க அமெண்ட்மென்ட் எந்தெந்த அமெண்ட்மென்ட்ன்னு இருக்கு பாருங்க. 7th அமெண்ட்மென்ட் 1956ல ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ். இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல மொத்தம் 3 அமெண்ட்மென்ட் 4 அமெண்ட்மென்ட் நடந்திருக்கு. 7th அமெண்ட்மென்ட் அடுத்து 35th அண்ட் 36th அமெண்ட்மென்ட் எதுக்காகன்னா 1975ல உங்களுக்கு தெரியும். சிக்கிம் வந்து ஒரு ஃபுல் ஸ்டேட்டா கன்சிடர் பண்றதுக்காக நம்ம ஒரு அமெண்ட்மென்ட் கொண்டு வந்திருக்கோம். அடுத்து 100th அமெண்ட்மென்ட் 2015ல ஒண்ணு வந்திருக்கு. அது என்னன்னா இந்தியா பங்களாதேஷோட லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட். அப்ப 7th அமெண்ட்மென்ட், 35, 36th அமெண்ட்மென்ட், தென் 100th அமெண்ட்மென்ட், தென் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 2019ல அமெண்ட்மென்ட் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சேஞ்ச் தி ஸ்டேட் டூ யூனியன் டெரிட்டரிஸா மாத்திருக்கோம். ஜம்மு காஷ்மீர் உங்களுக்கு தெரியும் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019. ஸோ இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க. இதுல எத்தனை அமெண்ட்மென்ட் வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கம்ஸ் அண்டர் ஷெட்யூல் 1. ஓகே. இதனோட தமிழ் விளக்கம் தான் நான் இங்க குடுத்திருப்பேன். இந்திய அரசியல் அமைப்பின் முதல் அட்டவணை எத பத்தி பேசுதுன்னா, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்களையும், எல்லைகளையும் குறிப்பிடுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல பகுதி 1 இந்தியா அதாவது பாரத் என்பது மாநிலங்களின் யூனியன் ஆகும், ஒருங்கிணைப்பாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது முதல் அட்டவணை அனைத்து மாநிலங்களையும், யூனியன் பிரதேசங்களையும் பட்டியலிடுகின்றது. இது உங்களுக்கே தெரியும். அடுத்து இங்க கீழ உள்ள விஷயங்கள் இது நம்மளுக்கு தெரியும். இத நம்ம பார்த்துட்டோம். ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உதாரணம். உதாரணம் நம்மளுக்கு தெரியும். முன்னாடியே நான் சொன்னேன். ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2014ல தெலுங்கானா உள்ள சேர்க்கப்பட்டது. அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019. அதுல ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்னு 2 யூனியன் பிரதேசம் நம்ம உருவாக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 3வது எக்ஸாம்பிள் என்னது? தாதர் அண்ட் நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூ வந்து என்ன பண்றோம்? ஒன்றிணைக்கப்பட்டன அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். அடுத்து ஷெட்யூல் 2 ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஷெட்யூல் 2 எதை பத்தி பேசுது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சாலரிஸ், அலவன்சஸ் அண்ட் எமால்மெண்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் சொல்லியிருக்கேன். அதுல இப்ப நம்ம டீடைல்டா பார்க்கலாம்.
இந்தந்த ஆர்டிக்கிள் அதாவது ஆர்டிக்கிள் 59, 65, 75, 97, 125, 148, 158, 164, 186 அண்ட் 221 இவ்ளோ டீட்டெயிலா நீங்க ஞாபகம் வைக்கணும்னு அவசியம் இல்ல. இது அவ்வளவும் உங்களுக்கு முக்கியமா இருக்காது. ஸோ எந்தெந்த ஆர்டிக்கிள் வருதுன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா, யார் யார பத்திலாம் வந்து யாரோட அலோவன்ஸ், பிரிவிலேஜஸ் பத்திலாம் நம்ம பேசுவோம்னா, இது பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. எத்தன பார்ட்? பார்ட் 1 ஏ, பி, சி, டி, இ, எஃப் வரைக்கும் பிரிச்சிருப்பாங்க. ஸோ, இதுல பிரசிடென்ட்ஸ் அண்ட் கவர்னர்ஸ், ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக் சபா, சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ் சபா, ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், சிஏஜி, காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அப்புறம் கவர்னர்ஸ் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர் இவங்க எல்லாத்த பத்தியும் வந்து இதுல பேசுவாங்க. ஷெட்யூல் 2 கம்ஸ் அண்டர் பாத்தீங்களா? நான் சொன்ன எல்லா விஷயமும் இதுல இருக்கு பாருங்க. இவங்கள பத்தி எல்லார பத்தியும் வந்து ஷெட்யூல் 2ல வந்து நம்ம பேசுவோம். மினிஸ்டர்ஸ் அட் யூனியன் அண்ட் ஸ்டேட் லெவல்ஸ் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் சரிங்களா? இங்க கவனிங்க. இது ரொம்ப முக்கியம். தி பிரசிடென்ட் மந்த்லி சேலரி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஒரு பிரசிடென்ட்டோட மந்த்லி சேலரி நம்ம இந்தியன் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேடமோட மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 5 lakhs எப்போ கொண்டு வந்திருக்காங்க? ஆக்ட் ஆஸ் ஆன் 2018 கொண்டு வந்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் திஸ் ஷெட்யூல் சரிங்களா? அடுத்தது எம்பிஸ்க்கு சேலரி ஹைக்கும் வந்து இந்த செகண்ட் ஷெட்யூல் தான். இந்த சேலரி அண்ட் அலவன்சஸ் ஆஃப் எம்பிஸ் ஆர் ரிவைஸ்டு பீரியாடிக்கலி த்ரூ ஆக்ட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் பட் அத்தாரிட்டி ஆஃப் சச் ப்ரொவிஷன்ஸ் அண்டர் அவங்களுக்கு சேலரி ஹைக்கு கொடுக்கறத பத்தி எல்லாமே எதுல தான் இருக்கு? ஷெட்யூல் 2ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரெனுமரேஷன், ஜட்ஜுக்கு உண்டான ரெனுமரேஷன்ஸ், எமால்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து அவங்களோட பென்ஷன் பெனிஃபிட்ஸ் கூட எதுல இருக்கு? பார்ட் சி ஆஃப் ஷெட்யூல் 2 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது இதுல பாருங்க அமெண்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. 101வது அமெண்ட்மெண்ட் 101 ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் 101 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் எந்த இயர்? 2016ல எதை பத்தி பேசுது? இன்டைரக்ட்லி இம்பாக்டட் ஷெட்யூல் 2 பை பிரிங்கிங் யூனிஃபார்மிட்டி இன் அலவன்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் அண்டர் ஜிஎஸ்டி செட்டப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ஃபினான்ஷியல் ஆக்ட். ஃபினான்ஷியல் ஆக்ட் வந்து என்னது? ரிவைஸ்டு சாலரிஸ் அண்ட் பென்ஷன் பீரியாடிக்கலி த்ரூ பார்லிமெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். இது ரெண்டுமே 101 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் என்னன்னா ஷெட்யூல் 2 படி யூனிஃபார்மிட்டி இன் அலவன்ஸ்ல ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஎஸ்டி செட்டப்போட கொண்டு வராங்க. எந்த வருஷம்? 2016 101 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். அதே தான் இங்க நான் தமிழ்ல கொடுத்திருப்பேன். 2வது அட்டவணை வந்து மத்திய, மாநில மற்றும் மாநில அரசின் முக்கிய பதவிகளில் உள்ளவர்களின் சம்பளம், படிகள், சலுகைகள் மற்றும் ஓய்வூதியம் ஆகியவற்றை பத்தி கூறுறது தான் வந்து இந்த செகண்ட் ஷெட்யூல்ல. இதுல ஆர்டிக்கல் லிஸ்ட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ஏ டு எஃப் வரைக்கும் இருக்கிறது வந்து இவங்கள பத்தி பேசுது. இதுல யார் யார் பத்தி? குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் இவங்கள பத்திலாம் பேசுதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அடுத்து சபாநாயகர், துணை சபாநாயகர், ராஜ்யசபா தலைவர்கள், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், அடுத்தது மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகள், இந்திய கணக்காய்வாளர், அப்புறம் வந்து பொதுத்துறை கணக்காய்வாளர்கள், அப்புறம் வந்து மாநில சபாநாயகர், துணை சபாநாயகர் மற்றும் ஆளுநர் சம்பளம் கவர்னர்ஸ் வரைக்கும் வந்து இதுல லிஸ்ட் ஆகுது. சரிங்களா? ஓகே. இதே தான் இங்க கீழேயும் இருக்கும். ஒரே நிமிஷம். ஓகே. இதுதான் நான் வந்து போட்டிருப்பேன். 2018ல வந்து பிரசிடென்ட்டோட சேலரி வந்து 5 லேக்ஸா வந்து மாத்திருப்பாங்க. அடுத்தது பாராளுமன்ற உறுப்பினர்களோட சம்பளம், அவங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது? சட்டம் மூலம் நிர்ணயிக்கப்படுகின்றது. அதனால அதற்கான சட்டத்தலமே வந்து 2வது அட்டவணை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு உண்டான ஓய்வூதியம் மற்றும் அவங்களுக்கு உண்டான எல்லா அலவன்ஸஸும் பார்த்தீங்கன்னா, இதுதான். இதுல தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஷெட்யூல் 2 அட்டவணை 2 ஓகேங்களா? அடுத்தது ஷெட்யூல் 3. ஷெட்யூல் 3 பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன். ஓத்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் டேக்கன் பை தி இண்டிவிஜுவல்ஸ் ஹோல்டிங் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷெட்யூல் 3. ஷெட்யூல் 3ல என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் வரும்னு நான் லிஸ்ட் பண்ணியிருப்பேன். ஷெட்யூல் 3ல ஒரு முக்கியமான விஷயம், இப்ப யூனியன் மினிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க? பதவி ஏற்கணும்னா, அவங்க யார் முன்னாடி அவங்க வந்து பதவி ஏற்பாங்கன்னா, பிரசிடென்ட் முன்னாடி. அதே மாரி எம்பிஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்சபா யார் முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் தி பிரெசிடிங் ஆஃபீசர். ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் வந்து பிரசிடென்ட் இல்லன்னா கவர்னர் முன்னாடி. அதே மாரி ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் வந்து கவர்னர் முன்னாடி வந்து பதவி ஏத்துப்பாங்க. எம்எல்ஏஸ் அண்ட் எம்எல்சியும் வந்து கவர்னர் அண்ட் ஸ்பீக்கர் முன்னாடி வந்து பதவி ஏத்துப்பாங்க.
காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், பிரசிடென்ட். சரிங்களா? இதுல நான் ஒரு விஷயம் சொன்னேன். காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலும் வந்து பிரசிடென்ட் முன்னாடி பதவி ஏற்றுப்பாங்க. இதுல 2 பேரோட பதவியேற்ப பத்தி நம்ம பேசியிருக்க மாட்டோம். யாருன்னா பிரசிடென்ட், இன்னொன்னு வைஸ் பிரசிடென்ட். இவங்க தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்கள யாரும் வந்து பதவி பிரமாணம் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லாருமே இவங்களுக்கு கீழ தான் இருப்பாங்க. ஸோ இவங்க மத்தவங்க எல்லாருமே வந்து ஷெட்யூல் 3க்கு கீழ வருவாங்க. ஸோ இங்க குடுத்திருப்பாங்க என்னது, எதுக்காக இந்த பதவி பிரமாணம்னா, கான்ஸ்டிடியூஷன் அ மேல நம்ம ஃபெய்த்தா இருக்கணும். அதே மாரி சாவர்னிட்டி, இறையாண்மை, இன்டெகிரிட்டியா இருக்கணும். அடுத்தது அவங்களோட டியூட்டீஸ வந்து கரெக்ட்டா நாங்க செயல்படுத்துவோம். கமிட்மெண்ட் டூ அப்லோட் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் இட்ஸ் லா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பதவியேற்பாங்க. அடுத்து இப்ப பாருங்க நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் 2014, 2019 இந்த 2 வாட்டியும் வந்து அவர் பதவி ஏற்கிறாரு. அண்டர் ஷெட்யூல் 3 இங்க பாருங்க ரொம்ப முக்கியமான ஆர்டிகிள் 75ல 4த். சரிங்களா? அடுத்து ஜட்ஜஸ் ஓத். எவ்ரி ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் டேக் ஓத் அண்டர் ஆர்டிகிள் 124. நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு ஆர்டிகிள் 75, ஜட்ஜஸ்க்கு வந்து ஆர்டிகிள் 124ல 6. சரிங்களா? அதுவும் வந்து அண்டர் ஷெட்யூல் 3 தான். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எம்பி, எம்எல்ஏஸ் யாரு? ராகுல் காந்தி, ஸ்மிருதி இரானி இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் 3 படி தான் வந்து எம்பிஸும் வந்து பதவி ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஷெட்யூல் 3ல பார்க்குறோம். இது 3வது அட்டவணை பத்தி நான் தமிழ்ல குடுத்திருப்பேன். இது படிச்சுக்கோங்க பொறுமையா. அதேதான் இப்ப நான் தமிழ்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணது தான் இருக்கும். அத சத்தியமொழி இல்லன்னா உறுதிமொழி ஓர்த் அண்ட் அஃபர்மேஷன்ஸ வந்து எடுக்கிறத பத்தி சொல்லியிருப்போம். இதுல யார் யார் முன்னாடி மத்திய அமைச்சர்கள் வந்து குடியரசுத் தலைவர்கள் முன்பு, எம்பிக்கள் வந்து சபாநாயகர் முன்பு, அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து குடியரசுத் தலைவர் முன்பு, அடுத்தது வந்து மாநில அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மாநில ஆளுநர்கள் முன்பு, எம்எல்ஏ, எம்பி, எம்எல்சி வந்து பார்த்தீங்கன்னா, சபாநாயகர் இல்லன்னா ஆளுநர் முன்பு. அதே மாரி கணக்காய்வாளர் பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் முன்பு. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காம்ப்ட்ரோலர் ஏன்னா இதெல்லாம் நம்ம ஈஸியா சொல்லிருவோம். இந்த காம்ப்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல், கணக்காய்வாளர் வந்து யாரு வந்து பதவியேற்று குடுக்குறாங்க? ஸ்பீக்கரா? இல்ல பிரசிடென்ட்டா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சபாநாயகரா? இல்ல பிரசிடென்ட்டா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குடியரசுத் தலைவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு எதுக்காக நம்ம வந்து அந்த பதவி பிரமாணம் செய்யும்போது எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற விஷயம் அத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் 2 வாட்டி பதவியேற்றது. அது ஆர்டிகிள் 75 நான் ஆல்ரெடி சொன்னேன். அடுத்தது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு வந்து 124(6) ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஷெட்யூல் 4. ஷெட்யூல் 4 வந்து என்னது? அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா. நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். நம்பர் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ் சீட் அலோகேஷன் பத்தி பேசுறது தான் வந்து ஷெட்யூல் 4. பாருங்க. இது லிங்க்டு டூ ஆர்டிகிள் 4 அண்ட் ஆர்டிகிள் 82ல லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 2 ஆர்டிகிளும் ராஜ்யசபா சீட்டு பதவி ஏற்கிறத பத்தி பேசுறாங்க. ராஜ்யசபா ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரீஸ் ஷல் பி அலோகேட்டட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஷெட்யூல் 4. சரிங்களா? அடுத்தது பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ராஜ்யசபால மொத்தம் எத்தன சீட் இருக்கு? 250 சீட் இருக்கு. இப்போ நம்ம ராஜ்யசபால எவ்வளவு சீட் தான் இருக்கு? 245 சீட் தான் நம்ம ஃபில் பண்றோம். அதுல 233 சீட் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரீஸ் 2 சேர்ந்து 233 சீட்டு. மீதி இருக்க 12 சீட் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் ஃபீல்ட்ஸ் லைக் ஆர்ட்ஸ், சயன்ஸ், லிட்டரேச்சர், சோசியல் சர்வீஸ் இதுல இருந்து வரவங்களுக்கு மீதி 12 சீட்டு. இந்த சீட்ஸ் எல்லாமே எத பேஸ் பண்ணி இருக்கும்னா, பாப்புலேஷன்ஸ் ஆஃப் தி ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரீஸ் ஆஸ் பெர் லேட்டஸ்ட் சென்சஸ். சென்சஸ்க்கு உண்டான மாரி அந்த பாப்புலேஷனுக்கு ஏத்த மாரி வந்து பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு உண்டான எலக்ஷன் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட் எஸ்டிவி. அதாவது ஒற்றை வாக்கு. இருங்க அத நான் தமிழ்ல சொல்றேன். இங்க பாருங்க. உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 31 சீட்ஸ், மகாராஷ்டிராக்கு 19 சீட்ஸ், நம்ம தமிழ்நாட்டுக்கு 18 சீட்ஸ், வெஸ்ட் பெங்காலுக்கு 16, கேரளாக்கு 9 சீட்டு. அடுத்தது டெல்லிக்கு வந்து 3, நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்து 1. நம்ம தமிழ்நாட்டுக்கு 18, பாண்டிச்சேரிக்கு 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது மத்திய பிரதேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 31. அதாவது ஒற்றை மாற்று வாக்குரிமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட்ட. இங்க ரியல் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க. ஹை பாப்புலேஷன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, 31 எதுக்கு சாரி உத்தரப்பிரதேஷ்க்கு 31 சீட்ஸ்.
தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 234 எம்எல்ஏஸ், 18 சீட்ஸ் இன் ராஜ்யசபா. அடுத்து யூனியன் டெரிட்டரி நம்ம பார்த்தோம். டெல்லிக்கு வந்து 3, பாண்டிச்சேரிக்கு வந்து 1 அது நம்ம பார்த்தோம். ஸோ யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் வந்து ராஜ்யசபா சீட் நம்ம குடுக்குறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது அட்டவணை ஒரு மாநிலத்திற்கும் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றது. சரிங்களா? இதுதான் நான் வந்து மேல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுல ஆர்டிகிள் 4, ஆர்டிகிள் 82 2மே வந்து இடம்பெறுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுதான் 250 இதுல 233 12 வந்து கலை, இலக்கியம், அறிவியல் போன்ற துறைகளில் சிறந்தவர்களுக்கு தருவாங்க. மக்கள் தொகை அடிப்படையிலேயே வந்து இடஒதுக்கீடு வரும். ஒற்றை மாற்று வாக்காளர்களின் முறை சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட் எஸ்டிவி சரிங்களா? இதுதான் நான் வந்து மேல சொல்ல வந்தேன். இதுல பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 31, மகாராஷ்டிராக்கு வந்து 19, தமிழ்நாட்டுக்கு வந்து 18. அடுத்தது நம்ம கேரளாக்கு வந்து 9 பார்த்தோம். அடுத்து மேற்கு வங்காளம்க்கு வந்து 6, டெல்லிக்கு வந்து 3, நம்ம யூனியன் பாண்டிச்சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 புதுச்சேரிக்கு. இது உதாரணங்கள் நம்ம பார்த்தோம். 31 இடங்கள். நம்ம தமிழ்நாடுக்கு 18 சீட்ஸு. அடுத்தது இது நம்ம பார்த்தாச்சு. ஓகே. அடுத்து ஷெட்யூல் 5. ஷெட்யூல் 5 எத பத்தி பேசுதுன்னா, ஆ புரொவைட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இன் ஸ்டேட்ஸ் எக்ஸெப்ட் தி 6த் ஷெட்யூல். அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன். நார்த் ஈஸ்ட் ரீஜியன்ல இருக்கிறவங்கள தவிர அப்படின்னு சொன்னேன். இது பார்த்தீங்கன்னா, இதுல வர இடம்பெறக்கூடிய ஆர்டிகிள் வந்து ஆர்டிகிள் 244, 339 இந்த 2 ஆர்டிகிள் இதுல இடம்பெறுது. நோட் பண்ணிக்கோங்க. 244 1, 339 1. இதுல பார்த்தீங்கன்னா, அதர் தேன் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்ஸ் இந்த இது தவிர அப்ளைஸ் டூ ஷெட்யூல்ட் ஏரியாஸ் இன் ஸ்டேட்ஸ் அதர் தேன் அசாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம் சொன்னேன். மணிப்பூர் வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிப்பூர் வராது. மணி காசு இல்ல அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஷெட்யூல் 5ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரைட்ஸ், கல்ச்சர் அண்ட் லேண்ட் ஆஃப் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அவங்களுக்கு உண்டான செல்ஃப் கவர்னன்ஸ் அப்புறம் அவங்களுக்கு தனிப்பட்ட கான்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் பத்தி நம்ம பேசுறோம். பிரசிடென்ட் டிக்ளேர்ஸ் திஸ் ஏரியாஸ் ஷெட்யூல்டு ஏரியாஸ். அதே மாரி ஸ்பெஷல் பவர்ஸ் அவங்களுக்குன்னு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஷெட்யூல் ட்ரைப் பாப்புலேஷனுக்கு ஏத்த மாரி ஸ்டேட்ஸ்ல எஸ்டாப்ளிஷ்மென்ட் இருக்கும். கவர்னர் வந்து என்ன பண்ணலாம்? டைரக்ட்டா வந்து லா வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து இதுல குடுத்திருப்பாங்க. இங்க கவனிங்க. ஷெட்யூல் 5ல வர ஏரியாஸ் எதுன்னா, ஜார்க்கண்ட் வருது, ஒடிசா வருது, சத்தீஸ்கர் வருது, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஹிமாச்சல் பிரதேஷ், குஜராத். இதுல தமிழ்நாடு வரல பார்த்தீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுல ரியல் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, பெசா ஆக்ட் அதாவது பஞ்சாயத்து எக்ஸ்டென்ஷன் டூ ஷெட்யூல்ட் ஏரியாஸ் எந்த வருஷம்? 1996 ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பெசா ஆக்ட் ஆஸ் பர் ஷெட்யூல் 5 சரிங்களா? அதாவது கிராம சபா வந்து உள்ள கொண்டு வராங்க. அடுத்து பூரியா கமிட்டி தான் வந்து என்ன பண்றாங்க? இந்த பெசா ஆக்ட்ட வந்து பரிந்துரை பண்றாங்க. 1996 ட்ரைபல் செல்ஃப் ரூல் பரிந்துரை பண்ண கமிட்டி எந்த கமிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, பூரியா கமிட்டி ஷெட்யூல் 5 சரிங்களா? அடுத்தது தி கவர்னர் ஆஃப் ஜார்க்கண்ட் ஹஸ் அத்தாரிட்டி டு மேக் லா தட் ரெஸ்ட்ரிக்ட் லேண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஃப்ரம் ட்ரைபல் டு அதாவது ட்ரைபலோட இடத்த வந்து நான் ட்ரைபல்ஸ் வந்து ஆக்கிரமிப்பு பண்ண விடாம பண்றதுக்கு வந்து கவர்னருக்கு வந்து பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது 5வது அட்டவணை பத்தி பேசுறது. நான் ஆர்டிகல் சொல்லிட்டேன். திட்டம் எனது 5வது அட்டவணை வந்து திட்டமிட்ட பகுதிகள் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு தனிச்சிறப்பான நிர்வாக ஏற்பாடுகளை வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் வராது. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கீழ வந்து தமிழ்ல கம்ப்ளீட்டா குடுத்திருப்பாங்க. குடியரசுத் தலைவர் என்ன, ஆளுநர் வந்து என்ன சொல்றாரு, இந்த சட்டங்கள் வந்து எப்படிலாம் மாத்தலாம், குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, அதெல்லாம் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இதுல எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் வருது. ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இது எல்லாமே வரும். இத பத்தி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவ் பண்ண தான் நான் அப்படியே இது பண்றேன். நீங்க பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்கும்போது நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பெசா ஆக்ட் 1996 இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அ பூரியா கமிட்டி இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர். அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஷெட்யூல் 6 பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏடிசி அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்ஸ்ல அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் கொண்டு வராங்க. ஸ்பெஷல் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் கொண்டு வராங்க. அசாம், மேகாலயா, திரிபுரா, அம் அடுத்து மிசோரம். சரிங்களா? இதுக்கு ஆர்டிகிள் 244 அதுக்கும் 244 இருந்தது. இதுல 244 அடுத்து 275 வந்து இதுல வருது.
இந்த 4 ஸ்டேட் தான். நோட் பண்ணிக்கோங்க. அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் ரீஜியன்ஸு. இதில பார்த்தீங்கன்னா, இவங்களோட ட்ரைபல்ஸ்க்கு உண்டான ஐடென்டிட்டி, அவங்களோட கஸ்டம்ஸ், அவங்களோட அட்டானமி, லோக்கல் லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியல், எக்ஸிக்யூட்டிவ் பவர், டீசென்ட்ரலைஸ்ட் கவர்னன்ஸ் இத பத்திலாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து இதில பேசுவாங்க. சரிங்களா? அடுத்து அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். இத நான் நோட் பண்ணிக்க சொன்னேன். அதாவது கான்ஸ்டிடியூஷனல் பாடி வித் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். ரொம்ப டீட்டெயில்டா வேணாம். இது ஜஸ்ட் சும்மா பார்த்துக்கோங்க. அதே மாரி இந்த என்னென்ன அட்டானமஸ் ஆ இவங்கலாம் வராங்க அப்படின்னு சொல்லி இதில பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் அவ்வளவா நம்மளுக்கு தேவைப்படாது. அடுத்து இங்க கவனிங்க. போ போடோலேண்ட் டெரிட்டோரியல் ரீஜன் அசாம்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு தனியா பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் டிமாண்ட்ஸ் இருக்கனால போடோ கமிட்டி இது கேட்பாங்க இந்த கொஸ்டினு. போடோன்ற கம்யூனிட்டி வந்து எந்த ஸ்டேட்ல வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசாம். அசாம்ல வர ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி தான் வந்து போடோ. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி மேகாலயால வர ஒரு கம்யூனிட்டி மேகாலயால மிசோரம்ல ஒரு வர கம்யூனிட்டி தான் வந்து சக்மா. சக்மா கம்யூனிட்டி ட்ரைபல் கம்யூனிட்டி எந்த ஸ்டேட்ல நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்ல வர ஸ்டேட்ல வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, மிசோரம். இத நோட் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நான் எடுத்தேன். ஏன்னா கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதையே வந்து நான் தமிழ்ல குடுத்திருப்பேன். பொறுமையா பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஏன்னா நான் இங்கிலீஷ்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். அது தமிழ்ல தான் சொல்லியிருக்கேன். இத நீங்க நோட்ஸ் எழுதுறதுக்கு பொறுமையா பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது அடுத்து ஷெட்யூல் 7. ஷெட்யூல் 7 எத பத்தி அப்டின்னா பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் 7 வந்து டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் பிட்வீன் யூனியன் சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கும், ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கும். நான் சொன்னேன் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரன்ட் லிஸ்ட்னு 3 லிஸ்ட் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, இது எத பத்தி எந்த ஆர்டிக்கிள் இத பத்தி பேசுதுன்னா, ஆர்டிக்கிள் 246 வந்து இத பத்தி பேசுறாங்க. ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா, மொத்தம் யூனியன் லிஸ்ட் ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, யூனியன் லிஸ்ட் 97 இருந்தது. இப்ப 100 பிளஸ் இருக்கு. ஸ்டேட் லிஸ்ட் வந்து 66 இருந்தது. இப்ப 61. இதுல இருந்த 5 வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கொண்டு வந்து நம்ம கன்கரண்ட் லிஸ்ட்ல வச்சுட்டோம். ஸோ 47ஆ இருந்தது பிளஸ் 5ஆ மாறி 52ஆ வந்து மாறிடுச்சு. ஸோ எது எதெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் யூனியன் லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் வராங்கன்னா, ஒரு சில துறைகள் மட்டும் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்க்கு உண்டான ரீஜியன்லாம் இதுல வரும். யார் யார்னா, டிஃபென்ஸ் வருவாங்க, ஃபாரின் அஃபேர்ஸ், அட்டாமிக் எனர்ஜி, ரயில்வேலாம் உங்களுக்கே தெரியும். சென்ட்ரல் கவர்ன்மென்ட், பேங்க், சென்ட்ரல் கவர்ன்மென்ட், சிட்டிசன்ஷிப், சென்ட்ரல் கவர்ன்மென்ட், இன்கம் டாக்ஸ், சென்ட்ரல் கவர்ன்மென்ட். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்கம் டாக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல வருமா? ஸ்டேட் கவர்ன்மென்ட்ல வருமா? இல்ல கன்கரண்ட்ல வருமா? பொதுப்பட்டியல்ல வருமான்னு சொல்லிட்டு, அதே மாரி அடுத்து ஸ்டேட் கவர்ன்மென்ட். ஸ்டேட் கவர்ன்மென்ட் பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட். அது நம்மளுக்கு நல்லா தெரியும். அடுத்து பப்ளிக் ஹெல்த் வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட். அடுத்து அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் கவர்ன்மென்ட். லேண்ட் ஸ்டேட் கவர்ன்மென்ட். பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட். சரிங்களா? அடுத்து 2த்துலயுமே வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 254 ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்கரண்ட் லிஸ்ட்க்கு 254 எஜுகேஷன், ஃபாரஸ்ட், மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ், பேங்க்ரப்சி, ட்ரக்ஸ் அண்ட் பாய்சன்ஸ், லேபர் லா இது எல்லாமே வந்து நம்ம 2 துறையிலுமே பொதுப்பட்டியல்ல வரக்கூடியது. இங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட். போத் சென்டர் அண்ட் ஸ்டேட் கேன் லெஜிஸ்லேட். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வாஸ் மேட் பை சென்டர் பட் ஸ்டேட்ஸ் மஸ்ட் இம்ப்ளிமெண்ட் இட். இவங்க வந்து சொல்லிட்டாங்க. பட் ஸ்டேட் வந்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து ஜிஎஸ்டி அண்ட் ஸ்டேட் லிஸ்ட் சேஞ்ச். டாக்ஸ் ஆன் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மெர்ஜ்ட் அண்டர் ஜிஎஸ்டி நீடிங் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட். ஜிஎஸ்டியும் வந்து இதுல தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து COVID-19 அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஹெல்த் பாலிசி. ஹெல்த்த வந்து நம்ம ஹெல்த் செக்டார் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஆக்ட் மூலியமா இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. என்ன ஆக்ட் மூலியமா வந்து ஹெல்த் வந்து நம்ம கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வந்தோம் அப்படின்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஆக்ட்ல வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. டியூரிங் லாக்டவுன். அடுத்தது அதுக்குண்டான தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன். இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை வந்து மத்திய, மாநில அரசுகளுக்கு இடையான அதிகார பங்கீட வந்து அ விளக்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல். அப்புறம் வந்து இது வந்து இங்க இரட்டை பட்டியல் இருக்கு. நீங்க வந்து என்னன்னா பொது பட்டியல் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. கன்கரண்ட் லிஸ்ட்க்கு. எப்படி வேணா நோட் பண்ணிக்கலாம். ஆர்டிக்கிள் 246 சரிங்களா? ஆர்டிக்கிள் 246 இதெல்லாம் என்னென்ன எது எது எவ்வளோ எவ்வளோ ஸ்ப்ளிட் அப் இருக்குன்னு குடுத்துருப்பேன். இத பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க.
அதாவது உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய இதுல வந்து பாதுகாப்பு, வெளிநாட்டு கொள்கை, ரயில்வே, வங்கி, வருமான வரி, குடியுரிமை இதெல்லாம் வந்து நான் முன்னாடியே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். அதே மாரி ஸ்டேட்ல வந்து காவல், விவசாயம் விவசாயம் பாருங்க அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம ஸ்டேட் லிஸ்ட்ல வருது நோட் பண்ணிக்கோங்க. நிலம், பொது சுகாதாரம், அடுத்து வந்து சூதாட்டம். இதெல்லாம் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 2த்துலயுமே வர்றது வந்து ஆர்டிகிள் 254 இது வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி, காடுகள், திருமணம், விவாகரத்து, வேலைவாய்ப்பு, மருந்துகள், ட்ரக்ஸ் இது எல்லாமே வந்து இதுல வருது. இதுக்குண்டான நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பத்தி சொல்லியிருப்பேன். ஜிஎஸ்டி சொல்லியிருப்பேன். கோவிட்-19ல சுகாதாரம் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஆக்ட் மூலமா மத்திய அரசு வந்து முடிவெடுக்கும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நம்ம கன்கரன்ட்ல இருக்கும்போது, ஸ்டேட், சென்டர் 2 பேரும் வந்தா ஸ்டேட்டுக்கு தான் அதிகாரம் இருக்கு முடிவெடுக்கிறதுல அப்படின்னு. அடுத்து ஷெட்யூல் 8 கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு 4 ஷெட்யூல் தான் இருக்கு முடிச்சிடலாம். ஷெட்யூல் 8 பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட். அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் வந்து ஷெட்யூல் 8 ஆர்டிகிள் 344 அண்ட் 351 நோட் பண்ணிக்கோங்க. என்ன ஆர்டிகல்னு சொல்லிட்டு. இது வந்து மெயினா எதுக்குன்னா, கமிஷன் வந்து ஃபார்ம் பண்றாங்க 344 மூலியமா. அஃபிஷியல் லாங்குவேஜஸ்க்கு ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்றாங்க. 351 பார்த்தீங்கன்னா, ஹிந்திய ப்ரமோட் பண்றதுக்கும், அதர் ஷெட்யூல் லாங்குவேஜஸ் ப்ரமோட் பண்றதுக்குமே தனிப்பட்டு ஒரு ஆர்டிகிள் இருக்கு. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹிந்திய ப்ரமோட் பண்றதுக்கு எந்த ஆர்டிகல்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இனிஷியலா 1950ல பார்த்தீங்கன்னா, நம்மட்ட 17 லாங்குவேஜஸ் தான் இனிஷியலா இருந்தது. இப்ப நம்மகிட்ட 2025ல இருக்கோம். இப்ப நம்ம 22 லாங்குவேஜஸ் இருக்கு. அது என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கீழ பார்க்கலாம். ஸோ அந்த 22 மொழிகள் என்ன அப்படின்றது அசாமீஸ், பெங்காலி, போடோ, டோக்ரி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, காஷ்மீரி, கொங்கணி, மைத்திலி, மலையாளம், மணிப்புரி. நான் வந்து ஆர்டர் வைஸ் குடுத்துருக்கேன். ஏ, பி, சி அப்படின்னு குடுத்துருக்கேன். இத நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மராத்தி, நேபாளி, ஒடியா, பஞ்சாபி, சான்ஸ்கிரிட், சந்தாலி, சிந்தி, தமிழ், தெலுங்கு, உருது. சரிங்களா? 22 லாங்குவேஜஸ். ஸோ இது குடுத்துட்டு இதுல எது இல்லன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால இத நோட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜஸ்லேருந்து நெறைய கொஸ்டின் வருது. 1945ல 14 லாங்குவேஜஸ் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1967ல 21st அமெண்ட்மென்ட் நோட் பண்ணிக்கோங்க. 21வது அமெண்ட்மென்ட் சிந்தி மொழிய நம்ம கொண்டு வரோம். 1967. அடுத்தது கொங்கணி, மணிப்புரி, நேபாளி கொண்டு வரோம். 71st அமெண்ட்மென்ட் 1992. அடுத்து இது 2யும் பிளஸ் பண்ணீங்கன்னா 92 வரும். இந்த 92ல வந்து பார்த்தீங்கன்னா, 2003ல நம்ம என்ன பண்றோம், போடோ, டோக்ரி, மைத்திலி, சந்தாலி இந்த 4 லாங்குவேஜஸ் வந்து கொண்டு வரோம். இங்க 3 லாங்குவேஜஸ் கொண்டு வராங்க. இங்க 1 கொண்டு வராங்க. சரிங்களா? ஓகே. இத நோட் பண்ணிக்கோங்க. ரியல் எக்ஸாம்பிள்ஸ் இங்க ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. யுபிஎஸ்சி எக்ஸாம் வந்து கேண்டிடேட்ஸ் கேன் ரைட் சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம எழுதுறோம் பார்த்தீங்களா? அத வந்து அந்த 22 ஷெட்யூல் லாங்குவேஜ்ல எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு சட்டம். அதே மாரி பிரிலிம்ஸும் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் குடுத்தாங்கன்னா வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா அது இன்னும் நிறைவேத்தல. இப்ப பிரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யுபிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2 லாங்குவேஜ்ல தான் இருக்கு. அடுத்து அஃபிஷியல் கம்யூனிகேஷன் லாஸ் ஆர் டிரான்ஸ்லேட்டட் இன் ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ் ஃபார் ஸ்டேட் லெவல் கம்யூனிகேஷன். அதாவது சட்டங்களே வந்து என்ன பண்றாங்க, ஷெட்யூல்டு லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஸ்டேட் லெவல்ல கம்யூனிகேஷன்ல கொண்டு போறாங்க. இப்ப வந்து கோர்ட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் லாங்குவேஜ்னா நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் லாங்குவேஜ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இன்க்ளூஷன் ஆஃப் சந்தாலி அண்ட் போடோ. போடோ ட்ரைப்ஸ் எந்த ஸ்டேட் சொல்லுங்க? அசாம். அதே மாரி இந்த சந்தாலின்னு ஒரு ட்ரைப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எந்த ஸ்டேட்ன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எந்த ட்ரைப்ஸ்க்கு இந்த மொழி, எந்த இதுக்குன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. சந்தாலின்னு ஒரு ட்ரைப்ஸ் இருக்காங்க. பிரிசர்வ்ட் என்டேஞ்சர்ட் ட்ரைபல் லாங்குவேஜ் அண்ட் பூஸ்ட் தேர் கல்ச்சுரல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இது மெயினா இந்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா, 8த் ஷெட்யூலே வந்து பூஸ்ட் தேர் கல்ச்சுரல் ரெப்ரசன்டேஷனுக்காக தான். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஷெட்யூல் 8 இங்க இருக்கு பாருங்க கீழ. ப்ரொமோட் மல்டிலிங்குவலிசம் இன் கவர்னன்ஸ், பிரிவென்ட் டாமினன்ஸ் ஆஃப் எ சிங்கிள் லாங்குவேஜ். ஒரே ஒரு லாங்குவேஜ் வந்து எல்லாத்தையும் ஆதிக்கம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. அதே மாரி என்கரேஜ் ரீஜனல் லாங்குவேஜ் டெவலப்மென்ட். அந்தந்த ரீஜனுக்கு உண்டான லாங்குவேஜ் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க மெயின்ஸ்ல வந்து கோட் பண்ணலாம். அடுத்து மெயின்ஸ் கொஸ்டின் ஒண்ணு குடுத்திருப்பேன். அடுத்து 8வது அட்டவணை வந்து இது தமிழ்ல குடுத்திருப்பேன். சரிங்களா? அதாவது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படும் மொழிகளின் பட்டியல் வந்து குறிப்பிடுகின்றது. அதாவது அரசு பயிற்சி, கல்வி, போட்டித் தேர்வுகள்,
சட்ட மொழிபெயர்ப்பு இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் வந்து பயன்படுத்துறத பத்தி பேசியிருப்போம். ஸோ இதுல ஆர்டிகல் 344(1) வந்து எனது மொழிகள் தொடர்பான ஆணைக்குழு கமிஷன். அடுத்து வந்து ஹிந்தி மற்றும் பிற அட்டவணை மொழிகளை மேம்படுத்தும் முயற்சி ஆர்டிகல் 351. முதல்ல 14 இருந்துச்சு, இப்ப 22 மொழி இருக்கு. யூபிஎஸ்சி தேர்வுல வந்து மெயின்ஸ்ல வந்து என்ன 22 மொழியும் வந்து எழுதுறதுக்கு வந்து வாய்ப்பு குடுத்துருக்காங்க. அந்த மொழியில இருக்கவங்க அவங்க மொழியில எழுதிக்கலாம். ஸோ இது என்னென்ன மொழிகள் அப்படிங்கிறது, எந்த சட்ட திருத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 21வது சட்ட திருத்தம் சிந்தி, 71வது சட்ட திருத்தம் கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. இது 1967, 1992 இது 2த்தையும் ஆட் பண்ணோம்னா 92வது சட்ட திருத்தம். அதுல 4 மொழி கொண்டு வந்திருப்பாங்க. 2003ல ஞாபகம் வச்சுக்கோங்க. போடோ, தோக்ரி, மைத்திலி, சந்தாலி. இந்த உதாரணங்கள் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்து ஷெட்யூல் 9. ஷெட்யூல் 9 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ. அதாவது லாஸ் தட் ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? cannot be challenged in court for violating ஃபண்டமெண்டல் ரைட்ஸையே வந்து அது வயலேட் பண்ணாலும் அந்த லாவை வந்து ஷெட்யூல் 9ல கொண்டு போய் வச்சுட்டோம்னா கோர்ட்டால வந்து அதை சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றாங்க இனிஷியலி. இப்போ ஆனால் சேலஞ்ச் பண்ணலான்னு கொண்டு வந்துட்டாங்க. இதுல வந்து என்ன விஷயம் வருதுன்னா அக்ரேரியன் ரூல்ஸ், அப்புறம் வந்து லேண்ட் சீலிங் ஆக்ட், ரீடிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாமே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்பன்னா ஃபர்ஸ்ட் நடந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் இதுக்காக தான் 1951ல. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் 8 ஷெட்யூல் தான் நம்ம எழுதியிருக்கோம். அந்த 8 ஷெட்யூலுக்கு அப்புறம் 9வது ஷெட்யூல ஒண்ணு எழுதுறோம். அந்த ஷெட்யூல் இப்ப 1951ல எதுக்காகன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ஷெட்யூல் 9 வந்து உள்ள கொண்டு வராங்க நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல 1951ல. அப்போ ஆர்டிகல் 31B வந்து இது கூட லிங்க் ஆகுதுன்றாங்க. எனி லா பிளேஸ்ட் அண்டர் ஷெட்யூல் 9 இஸ் டீம்ட் வேலிட் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ அது ஆர்டிகல் 14, 19, 31க்கே எதிரா இருந்தாலும் அது டீம்டு வேலிட் அப்படின்னு சொல்றாங்க. அது செல்லாததா அறிவிக்கப்படும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கே எதிரானதா இருந்தாலும் ஷெட்யூல் 9 படி அது செல்லாததா அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆர்டிகல் 31 பாத்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டில அப்ப இருக்கும். எல்லாரும் எங்களுக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதனால எங்க ப்ராப்பர்ட்டி வந்து நாங்க இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரோடு டிரான்ஸ்போர்ட்டுக்கோ இல்லை ரயில்வேஸ்க்கோ அவங்களோட நிலம் தேவைப்படுது, ஒரு சிட்டிசனோட நிலம் தேவைப்படுதுன்னா எனக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது என்னோட ஃபண்டமெண்டல் ரைட், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ டீம்டு இந்த ஷெட்யூல் 9 படி வந்து என்ன பண்றாங்க, இது இந்த ஆர்டிகல் 31க்கே எதிராக இருந்தாலும் அதுக்கு அகைன்ஸ்டா வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது மெயினா வந்து இந்த ஜமீன்தாரி முறையை வந்து ஒழிக்கிறதுக்கு தான் வந்து இந்த விஷயம் லேண்ட் சீலிங். இங்க இருக்கு பாருங்க. 1951ல நேரு கவர்மெண்ட் தான் வந்து இந்த விஷயத்த கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஷெட்யூல் 9 வந்து உள்ள கொண்டு வராங்க. பியாண்ட் கோர்ட் சேலஞ்ச். கோர்ட்டால வந்து இது என்ன பண்ண முடியாது, ரிவ்யூ பண்ண முடியாது. ஆர்டிகல் 31B ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராண்ட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் டு லாஸ் லிஸ்டட் இன் ஷெட்யூல் 9 அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க ஷெட்யூல் 9ல தமிழ்நாடு லேண்ட் சீலிங் ஆக்ட் எதை நம்ம கொண்டு போய் உள்ள வச்சிருக்கோம் தமிழ்நாட்டுல அப்படின்னா லேண்ட் சீலிங் ஆக்ட் கொண்டு போய் வச்சிருக்கோம். பீகார்ல லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் 1950 ப்ரொடெக்டடு. அப்புறம் இது சம்பந்தமா ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ் ஒன்று நான் கொடுத்துருக்கேன், இதையும் பார்த்துக்கோங்க. இது மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது தமிழ்ல இருக்கு. 9வது அட்டவணை வந்து அரசு சட்டங்கள் நீதிமன்றத்தில் சவால் செய்ய முடியாதவாறு பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே தமிழ்ல கொடுத்துருப்பேன். ஆர்டிகல் 31B வந்து அதுக்கு லிங்க் ஆகும். அடுத்து நில சீர்திருத்தம் 1951 யார் கொண்டு வந்தா, நேரு கொண்டு வந்தாரு. இது எல்லாமே இந்த டீட்டெயில் எல்லாமே இதுல இருக்கும். அடுத்து ஷெட்யூல் 10. ஷெட்யூல் 10 ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அது டீல்ஸ் வித் ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் ரொம்ப முக்கியங்க. இதுதான் நான் சொன்னேன் கட்சி தாவல் தடை சட்டம். இது பார்த்தீங்கன்னா 52வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். 9th ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 1951. இது 10th வந்து பார்த்தீங்கன்னா 52வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 1985. இங்க இருக்கு பாருங்க. இதுல மூலியமா என்ன பண்றாங்க, ஆர்டிகல் 102 எம்பிஸுக்கும் ஆர்டிகல் 191 எம்எல்ஏஸ்க்கும் கொண்டு வராங்க. இந்த ஆர்டிகல் படி இவங்க எல்லாம் கட்சி தாவல் பண்ணாங்கன்னா இவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க,
டிஸ்குவாலிஃபை பண்ணிருவாங்க. அடிப்படை உறுப்பினர்லேருந்தே தூக்கிருவாங்க. ஸோ, எம்பவர்ஸ் இந்த பவர் யாருக்கு இருக்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸ்பீக்கருக்கும், சேர்மனுக்கும் தான் வந்து என்னது கட்சி தாவல். இப்போ ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து இப்போ ஒரு கட்சியில இருந்து ஓட்டு பெற்று ஜெயிச்சிடுறாங்க. அவங்க வந்து உடனே இன்னொரு கட்சிக்கு மாறிடுறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து என்ன பண்ணிருவாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிருவாங்க. அப்படிலாம் மாறக்கூடாது ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சட்டம் வந்து யார் யாரெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது வாலண்டரிலி கிவிங் அ பார்ட்டி மெம்பர்ஷிப் ஈவன் வித்தவுட் ஃபார்மல் ரெசிக்னேஷன். எதுவுமே சொல்லாம வாண்டடா வாலண்டியரா நான் இந்த பார்ட்டில இல்ல அப்படின்னு சொல்லி அறிவிச்சா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிருவாங்க. அதே மாரி ஒரு ஒரு பார்ட்டி வந்து ஒரு முடிவு எடுக்குது. ஒரு இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு தீர்மானம் எடுத்து இவங்களுக்கு நம்ம வோட் பண்ணலான்னு முடிவு எடுக்கும்போது, இல்ல நான் அவங்களுக்கு வோட் பண்ண மாட்டேன். நான் எனக்கு புடிச்ச இதுக்கு தான் நான் வோட் பண்ணுவேன். அதாவது இப்ப நம்பிக்கை தீர்மானம் எடுப்பாங்க. ஒரு சட்டத்த வந்து நிறைவேத்தணும்னா வந்து யார் யாரெல்லாம் வோட் பண்றீங்க அப்படின்னும்போது, பார்ட்டி எல்லாம் சேர்ந்து இத நம்ம நிறைவேத்தணும்னு வோட் பண்ணா, நான் நிறைவேத்த வேணான்னு நான் வோட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிருவாங்க. அப்புறம் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் சுயேட்சை வேட்பாளர்கள் வந்து ஜெயிச்சுட்டு ஏதோ ஒரு பார்ட்டில சேர்றேன் அப்படின்னு சொல்லி போனாங்கன்னா, அவங்களையும் வந்து என்ன பண்ணுவாங்க? டிஸ்குவாலிஃபை பண்ணிருவாங்க. அதே மாரி நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஜாயின்ஸ் எ பார்ட்டி ஆஃப்டர் 6 மந்த்ஸ் ஆஃப் நாமினேஷன். அதாவது ராஜ்யசபால நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பார்ட்டில ஜாயின் பண்ணணும். அப்படி அவங்க ஜாயின் பண்ணாம இருந்தாங்கன்னா, அவங்களையும் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிருவாங்க. ஸோ யார டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து இந்த கட்சியில ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போனாருன்னா, அவரு வந்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிருவாங்க. அதே ஒரு 30 பேர் போறாங்க, 40 பேர் போறாங்க இந்த கட்சியிலருந்து இன்னொரு கட்சிக்கு 40 பேர் 2/3 மெம்பர்ஸ் போறாங்கன்னா, அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண மாட்டாங்க. ஸோ இது சம்மந்தமா பிரைசைடிங் ஆஃபிசர், ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர், சேர்மன் இவங்கலாம் வந்து இத பாதுகாக்கிறதுக்காக கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கர்நாடகால ஒரு பிரச்சனை. 17 எம்.எல்.ஏ வந்து ரிசைன் பண்ணிட்டு, நாங்க போயிடுவோம்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஸோ ஸ்பீக்கர் வந்து ஷெட்யூல் 10 படி அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்றாரு. அதே மாரி சிவசேனாவும் ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து பயன்படுத்தி அந்த மாரி பண்றாரு. அந்த கேஸ் வந்து இன்னும் ஸ்டில் பெண்டிங்ல இருக்கு. மகாராஷ்டிரால இந்த கேஸு. அதே மாரி இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இப்ப எம்.எல்.ஏ வந்து இப்ப ஒரு வேற கட்சியில இருந்து ஒரு எம்.எல்.ஏ வந்து ரூலிங் பார்ட்டில வந்து சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பீக்கர் வந்து என்ன பண்றாரு, அந்த ரூலிங் பார்ட்டியோட பேச்ச கேட்டுட்டு அவங்கள டிஸ்குவாலிஃபைன்னு அறிவிக்காம அந்த டெசிஷன டிலே பண்றாரு. ஸோ இத வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரிவ்யூ பண்ணி அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு இப்ப ரீசென்ட்டா சொல்லியிருக்காங்க. ஸ்பீக்கர் டெசிஷன் தானே ஃபைனல் நான் சொன்னேன். ஸோ ஸ்பீக்கர் டெசிஷன் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சம்மந்தமே இல்லாம ஒருத்தங்கள வந்து, நீ இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போறதா நீ பேசிக்கிட்டு இருக்கிற. அதனாலேயே நான் உன்ன டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்ஸ் வந்து அந்த மாரி இந்த கேஸ்ல வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்படி ஸ்பீக்கர் பண்ணாலும் அது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு போகும். கோர்ட் வந்து தலையிட்டு அது உண்மைதானா இல்லையான்னு செக் பண்ணிட்டு, அப்புறம் தான் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த கேஸும் அதேதான். வாலண்டரிலி கிவிங் அப் மெம்பர்ஷிப். அடுத்து இந்த ரீசென்ட் வெர்டிக்ட் வந்து ஸ்பீக்கர் டூ ஆக்ட் வித்தின் ரீசனபிள் டைம். இப்போ ஒருத்தர் கட்சி வேற ஒரு கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு தாவிட்டாரு அப்படின்னு மாறிட்டாங்க அப்படின்னா, உடனே ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணணும்? அவர வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும். அத விட்டுட்டு ஸ்பீக்கர் வந்து ரொம்ப நாள் டைம் எடுத்துட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணாமயே 3 வருஷம், 4 வருஷம் அமைதியாவே இருக்கிறாங்கன்றதுனால, ஸ்பீக்கர் வந்து சீக்கிரமா முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான். தாவும் உறுப்பினர்களை தகுதி இழக்கச் செய்யும் சட்டம் ஆன்டி டிஃபெக்ஷன் ஷெட்யூல் 10 நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இன்னும் 2 தான் இருக்கு முடிச்சிரலாம். ஸோ இது எல்லாமே நான் டீட்டெயில்டா இதில குடுத்துருப்பேன். ஆர்டிக்கிள் எந்தெந்த ஆர்டிக்கிள்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மெயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டர்வியூல நெறைய கொஸ்டின் கேட்கறாங்க ஷெட்யூல்ஸ் சம்மந்தமா. அதுக்காக தான் நான் இவ்வளோ தெளிவா போடுறேன். அடுத்தது ஷெட்யூல் 11 இன்னும் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் 11ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பஞ்சாயத்து வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. பஞ்சாயத்து எந்த அமெண்ட்மென்ட் எப்படி கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். 73 அமெண்ட்மென்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மென்ட், 52nd அமெண்ட்மென்ட், இது 73 அமெண்ட்மென்ட். 73 அமெண்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1992ல கொண்டு வராங்க. இதுக்கு உண்டான ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா, 243 243 ஓ. பார்ட் 9ல வருது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட் 9 ஷெட்யூல் வந்து 11 73 அமெண்ட்மென்ட் 1992 பஞ்சாயத்து மூலியமா பஞ்சாயத்துன்னு ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வராங்க. இது எதுக்காகன்னா, பிளானிங் அண்ட் டெவலப்மென்ட் கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து அதே மாரி செல்ஃப் கவர்ன்மெண்ட்ஸ். பஞ்சாயத்துல நம்ம மொத்தம் 21 துறைகள் வருதுன்னு பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், ரூரல் ஹவுசிங், ரோட்ஸ் இது எல்லாமே.
அதே மாரி கிராம பஞ்சாயத்து, பஞ்சாயத்து சமிதி, ஜில்லா பரிஷத் இது வந்து ஒரு 3 டயர் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பன்னா 1992 24 ஏப்ரல் 1993ல நடைமுறைக்கு வருது. கேம் இன்டு எஃபெக்ட். நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு? 24 ஏப்ரல் 1993 பஞ்சாயத்து அமெண்ட்மென்ட் பண்ணி நடைமுறைக்கு வந்துச்சு. இதுல என்னென்னலாம் அந்த ஷெட்யூல் 11 கீழ வருது? அக்ரிகல்ச்சர், இரிகேஷன், வாட்டர், ரூரல், ட்ரிங்கிங் வாட்டர், ரோடு, எஜுகேஷன், ஹெல்த், உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி ஏரியாஸ் இப்படி நிறைய வருது. 29 துறைகள்ல நான் போட்டிருக்கேன். இங்க பாருங்க எம்ஜிஎன்ஆர்இஜி வந்து ஷெட்யூல் 9 அதாவது மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பாத்தீங்களா? அது என்ன 100 நாள் வேலை திட்டம். சாரி. மகாத்மா காந்தி எம்ஜிஎன்ஆர் நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம 100 நாள் வேலை திட்டம் இப்ப மக்கள் போறாங்க பாத்தீங்களா? அதாவது அதெல்லாம் வந்து பஞ்சாயத்துல ஷெட்யூல் 11க்கு கீழ வருது. அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. அடுத்து வில்லேஜ்ல ரோடு போடுறாங்க பாத்தீங்களா? அதுவும் வந்து ஷெட்யூல் 11. அடுத்து பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸும் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷெட்யூல் 11க்கு கீழ வருது. கிராம பஞ்சாயத்து, வட்டார மற்றும் மாவட்ட பஞ்சாயத்துகளுக்கு ஒப்படைக்கப்பட்ட 29 செயல்பாடு துறைகளை வந்து குறிப்பிடுறது தான் வந்து ஷெட்யூல் 9. இது டீட்டெயிலா 73rd அமெண்ட்மெண்ட் 1992 இந்த 243 டு 243 ஓ இங்கிருந்து ஆரம்பிச்சு ஓ வரைக்கும் இருக்கு. பகுதி 9 பார்ட் 9 243 ஜி வந்து மாநிலங்கள் அதிகாரங்களை ஒப்படைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மற்றது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். எந்த வருஷம்னா 24 ஏப்ரல் 1993 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது லாஸ்ட் ஷெட்யூல் அவ்வளோதான் முடிய போகுது. லாஸ்ட் ஷெட்யூல் நம்ம பார்த்தோம் முனிசிபாலிட்டிஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மொத்தம் இங்க 18 துறைகள் இருக்கு. அர்பன் அண்ட் லோக்கல் பாடிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷன்ஸ், கவுன்சில்ஸ், நகர் பஞ்சாயத்து இவங்களாம் வருவாங்க. அந்த ஷெட்யூல் 11 பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து 73வது அமெண்ட்மெண்ட் 1992 இது 74வது அமெண்ட்மெண்ட் 1992. அங்க 243 டு 243 ஓ இருந்துச்சு ஆர்டிகல் அந்த கொஸ்டின். இதுல 243 ஓக்கு அடுத்து என்னது பி டு 243 இஜெட் வரைக்கும் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 1 ஜூன் 1993. அது வந்து பாத்தீங்கன்னா 24th ஏப்ரல் 1993 இருந்துச்சு. இது 1 ஜூன் 1993 எஃபெக்ட் வருது. இது உங்களுக்கே தெரியும் என்னென்ன அப்படின்ட்டு. இது அர்பன் ஏரியாஸ் கிராஸ் ரூட்ல இருந்து நம்ம வளர்த்து கொண்டு வர்றது. இதுல என்னென்ன துறைகள்லாம் மொத்தம் 18 துறைகள். 74th அமெண்ட்மெண்ட் 243W. இதெல்லாம் அர்பன் பிளானிங், ரெகுலேஷன் ஆஃப் லேண்ட்ஸ், வாட்டர் சப்ளை, பப்ளிக் ஹெல்த், சானிடேஷன், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஃபாரஸ்ட்ரி, என்விரான்மெண்ட் பொல்யூஷன் இதெல்லாம் வருது. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. பிரிட்ஜஸ், ஃபயர் சர்வீஸ் வருது. ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் வருது பாருங்க. இதெல்லாம் வந்து முனிசிபாலிட்டி கீழே வருது. அதேதான் இங்க பாருங்க ஸ்மார்ட் சிட்டி மிஷன். அங்க எப்படி எம்ஜிஎன்ஆர்இஜிஏ வந்துச்சு பாத்தீங்களா 100 நாள் வேலை திட்டம். அதே மாதிரி ஸ்மார்ட் சிட்டி மிஷன் வந்து ஷெட்யூல் 12 கீழே வருது. ஸ்வச் பாரத் மிஷன் ஷெட்யூல் 12 கீழே வருது. அடுத்து கார்பரேஷன்ல பில்டிங்லாம் பில்ட் பண்றாங்க பாத்தீங்களா லேண்ட் எடுத்து அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டிஸ் கீழே வருது. ஸோ இதுதான் இங்க தமிழ்ல இருக்கும். அதாவது நகராட்சி நிர்வாகங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட 18 செயல்பாடு துறைகள். அவ்வளோதான். இது ஃபுல்லா உங்களுக்கு இந்த டீடைல்டா நான் சொல்லிட்டேன். 243 P2, 243 ZG, 1993, 243 W. இந்த அர்பன் ஏரியாஸ்க்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் தமிழ்ல கொடுத்துருப்பேன். இது கம்ப்ளீட்டா இதை ஸ்டடி பண்ணிக்கோங்க. இங்க கீழே லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க. ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஜென் அகாடமியோட நன்றி, வணக்கம். தேங்க்யூ.